உப்பு கறி எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் வாங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். வேணும்னா 2ஆக கட் பண்ணிங்க. 2 முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதுவும் வேணுன்னா கட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு 10-15 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கட் பண்ணி வச்சு விதையை தட்டிடுங்க. விதை 1-2 இருந்தால் பரவாயில்ல, விதையை தட்டிடுங்க. கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. இப்போ வானலில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி செய்யணும். இந்த உப்பு கறி நல்லெண்ணெய் தான் தேவை. ஜீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் போட்டு பொரிய விட்டுடுங்க. பொரிய விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு, கருவேப்பிலை இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏன்னா காஞ்ச மிளகாய் இப்போயே போட்டுறதுனால சீக்கிரமாக கருத்துரும். அப்புறமா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ உங்கள் தேவைக்கேற்ப போட்டுங்க. 1/4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனால். இப்போ இந்த டைம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா விதை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். பொடி சிக்கனாக வாங்கிக்கிங்க. வாங்கும்போதே வாங்கி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோவில் வச்சு மூடி போட்டுடுங்க. 5 to 8 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சுவையான உப்பு கறி ரெடி. வேணும்னா ஒரு சிலர் மசாலா தேவைப்படும். அவங்க ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பரும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி.